ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். ஹாய் ஹலோ. இன்றைக்கி குயிக்காக ஒரு பார்பல் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பார்த்துடலாமா? டோட்டலாக 12 வேரியேஷன் இருக்குது. டக்குன்னு வாங்க பார்த்துடலாம். ஃபஸ்ட் வேரியேஷன் சுமோ டெட் லிஃப்ட்டுங்க. நம்ம கால் சுமோ ஸ்குவாட் பண்ணுற மாதிரி வச்சுட்டு நீங்கள் ராடை நான் என்ன மாதிரி பிடிச்சிருக்கோனோ அதே மாதிரி பிடிச்சி டெட் லிஃப்ட் பண்ணுங்க. இது எத்தனை கவுண்ட்டுன்னா நீங்கள் 15 பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் 30 செகண்ட்ஸ் டைமர் வச்சு பண்ணிக்கலாம். 15 பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒர்க் அவுட்ஸ்லாம் நீங்கள் 3 to 4 ரவுண்ட்ஸ் பண்ணலாம். 4 பண்ணால் சூப்பராக இருக்கும். அடுத்த வேரியேஷன் போகலாம். பென்ட் ஓவர் ரோ. பென்ட் ஓவர் ரோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா பாருங்கள். அப்பர் பேக்கை நல்லா பெண்ட் பண்ணி பேக்கை ஃப்ளாட்டாக வச்சுக்கணும், லோ பேக்கை. தென் லைட்டாக நீ பெண்ட் பண்ணி ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம்ஸ்ட்ரிங் க்ளூட்லேருந்து ஆம்ஸ்ட்ரிங் வரைக்கும் சூப்பராக ஒர்க் ஆகும். ப்ளஸ் நம்ம ரோ பண்ணுறதுனால நம்ம பேக்கும் ஒர்க் ஆகும். ஓகேவா? அடுத்த வேரியேஷன் ஃப்ரண்ட் ஸ்குவாட். பெஸ்ட் ஒர்க் அவுட் ஃபார் குவாட் மசில்ஸ். நீங்கள் இது நீங்கள் ப்ராப்பராக பண்ணும்போது உங்களோட ஃப்ரண்ட் தைஸ் இருக்குல்ல, அது செம்மையாக ஒர்க் ஆகும். ப்ளஸ் நீங்கள் ஸ்குவாட் பண்ணும்போது பேக் ஸ்குவாட்டு ஃப்ரண்ட் ஸ்குவாட் எது பண்ணும்போதும் குனியக்கூடாது, சரிங்களா? குனிஞ்சிங்கன்னா பேக் பெயின் வரும், ஷேப்லாம் மாறும். ஓகேவா? அதே மாதிரி நீ ஃப்ரண்ட்டில் கொண்டு வரக்கூடாது. நான் எப்படி பண்ணுறேன்னு பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம சேனல் ஆல்ரெடி ப்ராப்பர் ஸ்குவாட் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணால் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்த வேரியேஷன் அப்ரைட் ரோ. அப்ரைட் ரோ நீங்கள் வெயிட் கம்மி பண்ணிக்கோங்க. அப்ரைட் ரோ இது நான் எப்படி பண்ணுறேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். ப்ராப்பராக பண்ணணும். ஓகே. அடுத்த வேரியேஷன் ரிவர்ஸ் லஞ்ச் இன்ட்டு நீ ட்ரைவ். சரியா? நான் ஆல்டர்னேட் லெக்ஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பார்பல் நீங்கள் பேக்கில் வச்சுக்கோங்க, உங்கள் ஷோல்டரில் வச்சுட்டு ரிவர்ஸ் லஞ்சஸ் பண்ணி ஃப்ரண்ட்டில் நீ லிஃப்ட் பண்ண போகிறீங்க. அதாவது உங்கள் லெக்கை லிஃப்ட் பண்ண போகிறீங்க. அவ்வளோதாங்க. ஆக்சுவலாக இதில் நான் 12 வேரியேஷன் பண்ணியிருக்கேன்னு சொன்னல. உங்களால் 12 பண்ண முடியலன்னா நீங்கள் 6 பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த வீக் நீங்கள் 6 பண்ணுறீங்கன்னா அடுத்த செஷனில் ஒரு 6 பண்ணிக்கோங்க. இல்லை 7 பண்ண முடியும்னா 7 பண்ணிக்கோங்க. முழுசாக பண்ண முடிஞ்சால் முழுசாகவும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரிவர்ஸ் லஞ்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். கால் கொஞ்சம் மாற்றி வச்சாலோ இல்லை ஃபுல் ஃபீட்டும் நீங்கள் கீழே வச்சாலோ ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிடும். ஸோ எப்போயுமே நம்ம ரிவர்ஸ் லஞ்சஸ் பண்ணும்போது உங்களோட டோ மட்டும் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுங்கள். அடுத்த வேரியேஷன் ஸ்ப்ளிட் ஸ்டாண்ட்ஸ் புஷ் ப்ரெஸ். அதாவது ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு லெக்கை பேக்கில் வச்சுருக்கேன், ஒரு லெக்கை ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கேன். நான் கீழே போயிட்டு மேலே ப்ரெஸ் பண்ணுறேன். அதுதான் புஷ் ப்ரெஸ். அதாவது நம்மளோட ஃபுல் வெயிட்டும் கீழேருந்து நம்ம மேலே கொடுத்து புஷ் பண்ணுறோம்ல, அதுதான் புஷ் ப்ரெஸ். ஸ்டாண்ட்ஸ்னால் நம்ம லெக்கை அகட்டி வைக்கிறதாங்க ஸ்டாண்ட்ஸ். ஓகேவா? இது நீங்கள் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா செம்ம ஒர்க் அவுட்டுங்க. சீரியஸாக சொல்கிறேன். ரொம்ப எனர்ஜி ட்ரெயின் ஆகும். இதில் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அடுத்தது ஸ்டாகர்டு ஸ்குவாட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்டாகர்ட்னால் நம்ம தள்ளாடுறதுன்னு சொல்கிறோம்ல, அதுதாங்க ஸ்டாகர்டுங்கிறது. நம்ம ப்ராப்பராக ஒரு இடத்துல நின்று ஒர்க் ஸ்குவாட் பண்ணாமல் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி பண்ணுறோம். இது உங்களுக்கு இன்னர் தை, க்ளூட்டு, அவுட்டர் தை மூணுமே ஒர்க் ஆகும். இதே மாதிரி பண்ணுங்க. இது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். நம்ம காவடி தூக்கிட்டுலாம் போகல, அது மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஸ்குவாட் ப்ராப்பராக பண்ணுங்கள். செஸ்ட் அப் பண்ணிக்கோங்க, க்ளூட்டில் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணுற வேரியேஷன் பேர் ஸ்நாட்ச். ஆக்சுவலாக ஸ்நாட்ச்னாங்கிறது நம்ம வெயிட் லிஃப்டிங்கில் பண்ணுறது. இந்த ஸ்நாட்ச் பொறுத்த வரைக்கும் இது உங்கள் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் பண்ணும். இதை ப்ராப்பராக பண்ணணும். கொஞ்சம் மிஸ் ஆனாலும் தலையில் விழுந்துடும். ஸோ க்ரிப்பு நீங்கள் ராடு பிடிக்கிற அந்த க்ரிப்பை எப்போவுமே விடக்கூடாது, டைட்டாக வச்சுக்கணும். கீழே போயிட்டு ஸ்குவாட் மாதிரி போயிட்டு இழுக்கணும், தூக்கக்கூடாது. நீங்கள் நல்லா பாருங்கள், நான் பாடியோட ஒட்டி இழுத்துருப்பேன் வெயிட்டை. நான் தூக்கில் இழுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஸ்நாட்சோட ப்ராப்பர் வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், நான் தனியாக டியூட்டோரியல் போடுறேன். ஓகேவா? அடுத்த வேரியேஷன் ஸ்நாட்ச் ஸ்குவாட்டு. இதுவும் ஸ்ட்ரென்தனுக்காக பண்ணுறது தாங்க. இது நான் அந்த ஸ்நாட்ச் நம்ம பண்ணோம்ல, சேம் அதே அளவுக்கு அகலமாக பிடிச்சி ப்ராப்பராக க்ளூட்டை டைட் பண்ணி பேக்கை டைட் பண்ணி ஸ்குவாட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு ஒர்க் அவுட் ஃபார் லெக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதிலலாம் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பக்கம் வாங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஓகே. அடுத்த வேரியேஷன் ஸ்குவாட் ஜம்ப்பு. அந்த ராட் இருக்கு இல்லைங்க, அதை உங்கள் ஷோல்டரில் வச்சுக்கோங்க. ஸ்குவாட் போயிட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி அகைன் நீங்கள் லேண்ட் ஆகும்போது ஸ்குவாட்டில் தான் லேண்ட் ஆகும். ஒருவேளை நீங்கள் அப்படியே நீ ஸ்ட்ரைட் பண்ணி நின்னீங்கன்னா முட்டியில் அடி விழுவும். ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம எப்போயுமே நீங்கள் ஸ்குவாட் ஜம்ப் பண்ணும்போது இந்த ராட் வச்சு மட்டும் இல்லை, பொதுவாகவே நீங்கள் ஸ்குவாட் ஜம்ப் பண்ணும்போது ஜம்ப் பண்ணி லேண்ட் ஆகும்போது ஸ்குவாட்டில் லேண்ட் ஆகிக்கோங்க. அது உங்களுக்கு சேஃப்டி, நீல அடிப்படாமல் இருக்கும். அடுத்த வேரியேஷன் டெட் லிஃப்ட் இன்ட்டு காஃப் ரைஸ். இந்த ஒர்க் அவுட் உங்களுக்கு என்னென்னா உங்கள் க்ளூட்டு, ஆம்ஸ்ட்ரிங்
ப்ளஸ் காஃப், இது 3மே வந்து நல்லா ஒர்க் பண்ணும். உங்களுக்கு டெட் லிஃப்ட்டுக்கு இந்த வெயிட் பத்தலைன்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இந்த 12 வேரியேஷனுக்கும் ஒரே வெயிட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வெயிட் கம்மியாக வேணுனாலும் நீங்கள் கம்மியாக போட்டுக்கலாம், அதிகமாக வேணாலும் அதிகமாக போட்டுக்கலாம். இந்த ஒர்க் அவுட்லாம் நீங்கள் வந்து உங்கள் ட்ரெயினரோ இல்லை யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி கூட பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் ப்ராப்பராக அந்த டெக்னிக் தெரிஞ்சு பண்ணுறது சேஃபு. சரிங்களா? உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் என் கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக வந்து ரெக்டிஃபை பண்ணுறேன், புரிய வைக்கிறேன். இல்லை ஏதாவது ஒரு டுட்டோரியல் வேணுன்னா கூட சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். அகைன் சொல்கிறேன், சேஃபாக பண்ணுங்கள். அடுத்த வேரியேஷன் நீல் டவுன் பண்ணிக்கோங்க. ராடை ஃப்ரண்ட் ஷோல்டரில் வச்சுக்கோங்க. நீல் டவுன் பண்ணி உட்காந்து எந்திரிக்கும் போது ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு மேலே பார்த்துக்கோங்க லைட்டாக, இல்லைன்னா வாயில் இடிச்சிரும். ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நான் எந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அதே மாதிரி பண்ணுங்கள். 3 to 4 செட்ஸ் பண்ணலாம், 30 செகண்ட்ஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து 15 கவுண்ட்ஸ் பண்ணலாம். ஓகேவா? இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. See you.